சிந்து பைரவி அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஆறுமுகமும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த நேரத்தில பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இருந்தாலும் வந்து காயத்ரி கல்யாணம் நின்னத நெனச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, மகா வந்து புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. இந்த மாரி ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால சிந்துவையும், பைரவியும் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே ஆறுமுகத்தோட அம்மாவும் சரி அதே அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் கிளம்ப சொல்றாங்க. பைரவி பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு ஆறுமுகம் போயிட்டு, "என்ன பைரவி இங்கேருந்து கிளம்புனனால உனக்கு எது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சொல்றாங்க, "ஆமா நான் அத்தையும் காயத்ரியும் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். இருந்தாலும் அவங்களுக்கு கால் பண்ணி அப்பப்போ பேசிப்பேன்னு" சொல்றாங்க. அதுக்கு ஆறுமுகம் கேட்குறாங்க, "அப்போ என்ன மிஸ் பண்ண மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "உன்னை எதுக்கு மிஸ் பண்ணணும்? நீ பண்ண துரோகத்துக்கு நான் எதுக்கு உன்னை மிஸ் பண்ணணும்? உன்னை மன்னிக்கவே மாட்டேன் என்னைக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்றாங்க. "செஞ்ச தப்புக்கு ஒரு மன்னிப்பே கிடையாதா பைரவி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "உனக்கு வந்து நான் தண்டனை தானே கொடுக்கணும். சரி என்கிட்ட இருந்து விலகி இரு. அதுதான் உனக்கு தண்டனை" அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்றாங்க. "நீ எப்படியாவது என்ன புரிஞ்சுக்குவ பைரவி. எனக்கு தெரியும். எப்படியாவது நம்ம சேர்ந்து வாழுவோம். நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை" அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்து பைரவி கிட்ட சொல்லுவாங்க. இன்னொரு சைடு வந்து சிந்து சிவாவோட ட்ராக் வந்து கொஞ்சம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா பைரவி ஆறுமுகமும் சேர்ந்து வாழ்வாங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.